ராஜ்பவன் மாளிகை டு கமலாலய ஆபீஸ். தமிழிசை சவுந்தரராஜன் 2.0. 4 வருடத்தில் மீண்டும் ரிஸ்க். தமிழ்நாட்டில் மலர்ந்தே தீருமா தாமரை. ஸ்டார் தொகுதியான தென் சென்னை. தமிழக பாஜக அரசியலில் முக்கியமானவர் தமிழிசை சவுந்தரராஜன். இவரது தந்தை காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் குமரி ஆனந்தன். ஆனால் அவரது மகள் தமிழிசை சவுந்தரராஜன் முற்றிலும் மாறுபட்டவர். பாஜகவின் கொள்கைகள் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக கடந்த 1999ஆம் ஆண்டு மருத்துவரான தமிழிசை அக்கட்சியில் சேர்ந்தார். தொடர்ந்து கட்சி பணிகளையும் களப்பணிகளையும் செய்து வந்தார். ஆனால் தமிழகத்தில் பாஜகவிற்கு வாக்கு வங்கி கிடையாது என்றும், வட மாநிலங்களை தவிர்த்து தென் மாநிலங்களில் பாஜக வாக்கு வங்கி பெறுவது சாத்தியமில்லாத ஒன்று என்றும் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்யும் பொழுது, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என தமிழிசை பேசியது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியது. அதன் பிறகே தமிழிசை தமிழக அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றார். அவரின் செயல்பாட்டை கவனித்து வந்த டெல்லி பாஜக தலைமை அவருக்கு மாநில பொதுச் செயலாளர், துணைத் தலைவர், தேசிய செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகள் வழங்கியது. அதிலும் சிறப்பாக தமிழிசை செயல்படவே டெல்லி தலைமை அவருக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியையும் கொடுத்து அழகு பார்த்தது. ஆனால் கட்சி பணிகளை சிறப்பாக செய்து வந்த தமிழிசை சவுந்தரராஜன் அதனை தேர்தல் வாக்கு அரசியலாக மாற்ற முடியவில்லை. ராமநாதபுரம் தொகுதியில் 2006, 2011, 2009ஆம் ஆண்டுகளில் தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்ட தமிழிசைக்கு தோல்வியே கிடைத்தது. அதேபோல கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் நின்றவர் முடிவை பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் திமுக வேட்பாளர் கனிமொழி வெற்றி பெற்றுவிட்டார். இதனால் தமிழகத்தில் தாமரையை மலர வைக்க முடியாமல் தவித்த தமிழிசைக்கு தெலுங்கானா மாநில ஆளுநர் பொறுப்பு கொடுத்தது டெல்லி பாஜக. பிறகு புதுவை துணைநிலை ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பு வழங்கி நன்றி கடன் செய்தது. ஆனால் தமிழிசைக்கு தேர்தல் அரசியலிலேயே ஆர்வம் அதிகம் இருந்த காரணத்தால் அவர் மீண்டும் கமலாலயம் திரும்பி சீட் வாங்கவே ஆர்வம் காட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் தான் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை மீண்டும் 4 ஆண்டுகள் கழித்து முழு நேர அரசியலுக்கு திரும்பியுள்ளார். இதையடுத்து கமலாலயம் சென்ற தமிழிசைக்கு அங்கு மீண்டும் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் தன் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை மீண்டும் 4 ஆண்டுகள் கழித்து முழு நேர அரசியலுக்கு திரும்பியுள்ளார். இதையடுத்து கமலாலயம் சென்ற தமிழிசை அங்கு மீண்டும் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை முழு நேர அரசியல் பயணம் குறித்து விளக்கமாக பேசினார். வருகிற மக்களவைத் தேர்தலில் நீங்கள் போட்டியிடும் இடம் தூத்துக்குடி தொகுதியா, தென் சென்னை தொகுதியா என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்தவர் தமிழ்நாட்டில் இருந்து போட்டியிடுவேன் என்று சுருக்கமாக முடித்தார். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் தென் சென்னையில் போட்டியிடுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்தனர். அதன்படி தென் சென்னை தொகுதி அவருக்கு ஒதுக்கப்பட்டது. அதன்படி திமுகவிலிருந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன், அதிமுகவிலிருந்து ஜெயக்குமார் மகன் ஜெயவர்தன் போட்டியிடுகின்றனர். இதனால் தென் சென்னை தொகுதியே ஸ்டார் தொகுதியாக மாறியுள்ளது. இருப்பினும் தென் சென்னை திமுகவின் கோட்டையாக இருக்கிறது. 2014ஆம் ஆண்டு தேர்தலில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் பாஜக ஒரு முறை கூட வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் தமிழிசைக்கு இந்த தேர்தலும் சவால் நிறைந்தது என அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். பாஜகவில் இணைந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் மக்கள் பணியாற்றுவதற்காகவே அதிகார பதவியை விட்டுவிட்டு மீண்டும் பாஜகவில் இணைந்துள்ளேன். ராஜ்பவனை விட்டுவிட்டு கமலாலயம் வந்து பாஜகவில் இணைந்துள்ளேன். ஆளுநர் பதவி ராஜினாமா என்னும் கஷ்டமான முடிவை எடுத்தாலும் இஷ்டப்பட்டு எடுத்திருக்கிறேன். கமலாலயத்தில் மீண்டும் நுழைந்ததற்கு இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அக்கா என்ற முறையில் உறுப்பினர் அட்டையை பெற்றிருக்கிறேன் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.